both will realize okay இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி we are in a relationship? இல்லை, அது ஆக்சுவலாக நான் போன ஒரு இடையில ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். நான் வந்து டிவோர்ஸி. ஆக்சுவலாக டிவோர்ஸ் டைமில் இவங்க ஃப்ரெண்ட்லேயே தான் பழகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வேறு ஐடியாலாம் இல்லை. அப்போ பழகிட்டு இருந்தாங்க, நான் ஷேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் தோணுச்சு, எப்படி எனக்கு லைஃப் பார்ட்னர் ஒன்று வேணும் லைஃப்பில், தனியெல்லாம் இருக்கிற ஐடியாலாம் கிடையாது எனக்கு. ஸோ அப்போ எதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஓப்பனாலாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும், ஒரு மியூச்சுவலாக ஒரு பையன் பழகும்போது தெரியும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன? எனக்கும் ஆப்வியஸ்லி எனக்கு செகண்ட் லைஃப் எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு நான். பட் இவங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களும் சரி ஓகே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எப்படியோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் தேவை தானே அப்படின்னு யோசிக்கும் போது சரி அப்ரோச் அதுதான் எங்கேயோ பண்ணுறதுக்கு பதிலாக 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றது. பட் இப்போ வரைக்குமே இந்த கல்யாணம் ஆகி ஃபேமிலி அப்படி தோணவே இல்லை. அந்த ஸ்டார்டிங் எப்படி அந்த ஃப்ரெண்ட்லியாக பழகணுமோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. புதுசாக அந்த கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணுனதில்லை. ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி பழகணுமோ அது அப்படியே அந்த அது அப்படியே ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு.